நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். அடிக்கடி நம்ம செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். கேரளாவிலிருந்து வந்த கழிவுகளை ஏற்றி கொண்டு வந்த லாரி சிறைபிடிப்பு, தமிழக எல்லை பகுதிகளில் மாட்டு கழிவை, கோழி கழிவுகளை, மனித கழிவுகளை கொட்டி வண்டி சென்றார்கள் என்பதை செய்தியாக படிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் தக்கலையில், மார்த்தாண்டம் பகுதிகளில் மாட்டு கழிவை கொண்டிருக்கிறாங்க, கோழி கழிவை கொண்டிருக்கிறாங்க. அதே போல் அழுகி போன கோழிகளை கொட்டி கொண்டு போயிருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிறோம். இப்போது திருநெல்வேலியில் சுத்தமல்லிக்கு பக்கத்தில் கல்லூருக்கும் சீதப்பரப்பநல்லூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் விவசாய நிலத்தில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்துக்கு பக்கத்தில் மக்கள் பயன்படக்கூடிய இடத்துல கேரளாவுடைய புற்றுநோய் மையம், திருவனந்தபுரத்துடைய புற்றுநோய் மருத்துவமனை, அதே போல் தனியார் புற்றுநோய் மருத்துவமனையில் கூடிய புற்றுநோய் கழிவுகள், இந்த அகற்றப்பட்ட புற்றுநோய் கட்டிகள், சீல் பிடித்த கட்டிகள், அப்புறம் வீணாக போன ரத்தம், அதே போல் பயன்படுத்தப்பட்ட ஊசி, பயன்படுத்தப்பட்ட சிரிஞ்சு, பயன்படுத்தப்பட்ட காட்டன் பஞ்சுகள், இதை எல்லாத்தையும் கொண்டு, இதுதான் மெடிக்கல் வேஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு ஆயிரக்கணக்கான மூட்டைகளில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல கொட்டிட்டு போயிருக்காங்க. இது ஆடு மாடு மேயக்கூடிய பகுதி. அந்த குப்பைகளை ஆடு மாடு போய் திங்கிற ஆடு மாடுகளுக்கு ஒரு புற்றுநோயிலிருந்து வேறு ஏதாவது நோய் தொற்றுவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. அந்த ஆட்டிலிருந்து கறியோ அந்த மாட்டிலிருந்து பாலோ எடுத்து குடிக்கிற அந்த மனிதனுக்கு அந்த நோய் பரவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று மிகப்பெரிய சுகாதார கேடு. காற்றில் பரவுது, நிலம் நாசமாகுது, நீரும் நாசமாகுது, மண்ணும் நாசமாகுது. அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் இந்த குப்பைகள் பரவுது. ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய சுகாதார கேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு செயலை கேரளாவிலேருந்து திருநெல்வேலிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது முதல் முறை கிடையாது. கேரளாவிலிருந்து அதிகமாக கழிவுகள் எங்கே கொட்டப்படுதுன்னு பார்த்தா ராதாபுரம் பகுதியில். ராதாபுரத்தில் ஒரு ஏக்கர் 3 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுறது. வாங்கிட்டு இங்கிருந்து அந்த குப்பைகளை கான்ட்ராக்ட் எடுப்பது. எந்த குப்பைகளை? கேரளா இருக்கக்கூடிய கோழி கழிவுகளை, மாட்டு கழிவுகளை, மாட்டு எலும்புகளை, இதுபோல் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட மருத்துவமனை வேஸ்ட்டை கான்ட்ராக்ட் எடுப்பது. கேரளாவில் கொட்ட முடியாது. கேரளா கொட்டா கடுமையான தண்டனை, அபராதம் இருக்கிறது. அங்கே கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தா கூட வாங்க மாட்டான். ஆனால் இங்கே 100 ரூபா லஞ்சம் கொடுத்தா இந்த ஈனப்பயலுக என்ன வேணாலும் செய்வானுங்க என்பதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறான்? 3 லட்ச ரூபாய்க்கு ஏக்கர் இடத்த வாங்குறான். வாங்கி கொண்டு தமிழர் நிலத்துக்குள்ளே ராதாபுரம் பகுதியில், அந்த பனங்குடி பகுதிகளில் வயலில் ஒரு ஏக்கரை வாங்கிட்டு அங்கே கொண்டு வேஸ்டேஜை புதைச்சி மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுறது. இல்லையா, நைட்டோட நைட்டை மக்கள் பயன்படுத்தப்படாத இடமா பார்க்குறது. பார்த்தாங்க ஆற்று கரையோரம் இருந்தால் ஆற்றுக்குள்ளே கொட்டி போடுது. இப்படி மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு மருத்துவமனை, அதே மருத்துவமனை கேரளாவில் இருக்குது. இந்த மருத்துவமனை என்ன பண்ணுறா? கேரளாவிலேருந்து மருத்துவ கல்வியில் கொண்டு இந்த மருத்துவமனைகளை கொண்டு போய் வச்சு இரவோடு இரவாக அந்த மருத்துவமனைக்கு பின்னாடி ஆறு ஓடுது, அந்த ஆற்றுக்குள்ளே கொண்டு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி அந்த மருத்துவமனை மீது புகார் கொடுத்து 1 லட்ச ரூபாய் அபராதம் விதிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த மருத்துவமனை நிப்பாட்டி வச்சுது. இது நிறைய செய்தியில் படிச்சிருப்போம். நாம் தமிழ் கட்சி மாவட்ட செயலாளர் போயிட்டு அந்த கோழி கழிவில் பிடிச்சாரு, ஆட்டுக்கழிவில் பிடிச்சாரு, வண்டியை சிறைப்பிடித்தார் அப்படின்னு. ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு லாரி பிடிப்படுது. ஆனால் 1000கணக்கான லாரிகளில் இந்த குப்பைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டிருக்குது. தமிழ்நாடு கேரளாவுடைய குப்பை தொட்டியா? எந்த துணிச்சலில், எந்த தைரியத்தில் கேரளாவுடைய அரசாங்கம், கேரளா இதை அனுமதிக்கிறது? ஏங்க, பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டு குப்பையை கொண்டு போட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான். எந்த பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வராமல் இருப்பான்? எவன் இழிச்சு வாயினா இருக்கானோ, எவன் ரொம்ப வீக்காக இருக்கானோ அவன் சண்டைக்கு வரமாட்டான். அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகணுமாயா, அவன் பெரிய ஆள், அவன்கிட்ட போய் நம்ம சண்டைக்கு போட்டு குப்பை போடுறத போய் கேட்டால் நம்ம மூஞ்சிலே அவன் குத்துவான் அப்படின்னு பயந்தவன் சண்டைக்கு வரமாட்டான். கேரளா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை எப்படி பார்க்குது? எப்படி இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்காரனை பார்ப்பானோ, அவன் இழிச்சா பைய, அவன் வீட்டில் குப்பையை போட்டாலும் சரி, மண்ணள்ளி போட்டாலும் சரி, செத்து போன நாயத்துக்கு போட்டாலும் சரி, அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருப்பான் இல்லையா? அதே மாதிரி தான் கேரள அரசு தமிழ்நாடு அரசு பார்க்குது. அவன் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டான்யா.
குப்பையை கொண்டு போட்டால் கண்டுக்க மாட்டான், கழிவை கொண்டு கொட்டினா கண்டுக்க மாட்டான், மனித கழிவை போட்டால் கண்டுக்க மாட்டான், மாட்டை வெட்டி வீசினா கண்டுக்க மாட்டான், கோழி கழிவில் போட்டால் கண்டுக்க மாட்டான், மாட்டு எலும்பில் கொட்டினா கண்டுக்க மாட்டான், எதையும் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு காசு இருந்தால் எதையும் திறந்து விடுவான். களியக்காவலை செக் போஸ்ட்டு, புளியரை செக் போஸ்ட், 2 செக் போஸ்ட்டு. இந்த 2 சுங்கச்சாவடி வழியாகத்தான் இந்த கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமான லாரிகள் வருது. இந்த லாரிகளில் நான் தெரியாமல் கேட்குறேன், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு லாரியில் இதே களியக்காவலை செக் போஸ்ட் வழியாகவோ புளியரை செக் போஸ்ட் வழியாகவோ ஒரு லாரியில் தென்காசியிலிருந்தோ அம்பாசமுத்திலிருந்தோ சுரண்டையிலிருந்தோ ஆலங்குளத்திலிருந்தோ இல்லை ராதாபுரத்திலிருந்தோ பனங்குடியிலிருந்தோ கழிவுகளை ஏற்றி கொண்டு கேரளாக்குள்ளே போக முடியுமா? எந்த ஆம்பளையாவது போக முடியுமா? உங்கள் சொட்டை எலும்பு உடச்சிருவான், நேந்திரம்பழத்தை எடுத்து ஒரு சொருவா சொருவி விட்டுருவான் கேரளாக்காரன். ஏன்னா அவன் மானமுள்ள மலையாளி. அது கடவுளின் தேசம். ஏன் அந்த தேசம் குப்பைகளை வெளியே கொட்ட மாட்டான், பத்திரப்படுத்தி வச்சுருப்பான். அதனால் கடவுள் தேசம். உங்கள் தேசம் கடவுளின் தேசமாக இருப்பதற்காக, அது அழகாக இருப்பதற்காக, அது இயற்கையோடு இயற்கையாக இருப்பதற்காக எங்கள் தேசம் பிசாசின் தேசமாக மாறணுமா? கேரளா அழகாக இருக்கணும், அதுக்காக கேரளாவோட குப்பையை கொண்டு போய் நீங்கள் தமிழ்நாட்டை கூட்டிகிட்டு கேரளாவை அழகுபடுத்துவீங்களா? இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது? இதை தமிழ்நாடு அரசு எப்படி பார்க்குறது? இதற்கு யார் தடுத்துருக்கணும்? முதல்ல இந்த சுங்கச்சாவடிகளை சர்வசாதாரணமாக ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும், எந்த லாரியும் விட்டுருவான். அவன் அணுகுண்டி ஏற்றிட்டு போகிறானா, அவன் வெடிகுண்டி ஏற்றிட்டு போகிறானா, அவன் ஆடு மாடை கடத்திட்டு போகிறானா, அவன் கழிவை கடத்திட்டு போகிறானா, ஒன்றுத்தையும் கண்டுக்கிறது கிடையாது. இங்கிருந்து போகக்கூடிய லாரிகளை அவன் குப்பையை கொண்டு கொட்டுறாங்க. இவன் எதுக்கு பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணுறான்? நாங்கள் சும்மா இருப்போமா, நாங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி ஆச்சே, நீ குப்பையை கொட்டுறியா? உனக்கு இந்த மண்ணை கொட்டுறேன், உனக்கு மலையை கொட்டுறேன், உனக்கு கல்லை கொட்டுறேன், உனக்கு எம்சாண்டை கொட்டுறேன். இங்கேருந்து மலையை அறுத்து கொண்டு போய் கேரளாவுக்கு வைக்கிறது. அவன் மலைக்கு பதிலாக மலையை அறுத்து கொண்டு நம்ம கொடுக்குறோமா, அவன் கொண்டு குப்பையை கொடுக்குறான். பண்ட மாற்று முறை, கிவ் அண்ட் டேக் பாலிசி. சரி, சுங்கச்சாவடியில் தடுக்கலை. சுங்கச்சாவடியில் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய் என்று வாங்கி கொண்டு சுங்கச்சாவடியில் லாரி உள்ளே வருது. அதுவும் முழுக்க என்ன பண்ணுறான்னா கண்டெய்னரில் கொண்டு வரான். அந்த கண்டெய்னர் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு நாற்றம் வந்தால் மட்டும்தான் அந்த நாற்றத்தை யாராவது ஒரு கட்சிக்காரங்க, நாம் தமிழ் கட்சி மாதிரியான ஆட்கள், சமூக ஆர்வலர்கள் பார்த்துட்டு காவல்துறையில் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூட்டு போய் மிரட்டி அங்கே நிப்பாட்டினாதான் மட்டும்தான் பிடிக்கிறாங்க. அதை தாண்டி மூடப்பட்ட கண்டெய்னரில் வரக்கூடியவர்கள் என்ன கொண்டு வர, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன, எதை ஏற்றிட்டு வர, அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறியா, சான்றிதழ் வச்சுருக்கிறியா, பில்லு வச்சுருக்கிறியா, உண்மையிலே கோழி கொண்டு வரியா, கோழி கழிவு கொண்டு வரியா, வாழைப்பழம் ஏற்றிட்டு போகிறியா, என்ன கொண்டு வர அப்படின்னு எதையும் செக் பண்ணுறதில்ல. அவன் காசு கொடுத்தா சட்டா போய்க்கோ அப்படின்னு அனுப்பிச்சிடுறது. இந்த பக்கம் தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், சப் கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ, விஓ பிடுங்கிறதுக்கு இருக்கீங்களா? எதுக்கு இருக்கிறீங்க? இத்தனை பேரையும் மீறி ஆயிரக்கணக்கான லாரிகளில் குப்பை உள்ளே வருது, கழிவுகள் உள்ளே வருது. அதுக்கப்புறம் இங்கே போலீஸு, ஏட்டு, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, ஏசி, எஸ்பி எதுக்கு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எத்தனை பேரும்? இந்த பக்கம் பிரசிடெண்ட்டு, அப்புறம் கவுன்சிலர் இருக்கார், அதுக்கு சேர்மன் இருக்கார், பஞ்சாயத்து போர்டு கிளர்க் இருக்கார், இங்கே எல்லாம் இருக்கான். இங்கே ஒரு பக்கம் கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரன், திமுக வட்டச்சலை, கொட்டச்சலை, மண்டச்சலை, எல்லா செலவும் இருக்கான், ஒன்றிய செலவுலேருந்து எல்லா பேரும் இருக்கான். இத்தனை அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் இருக்காங்க. இவ்வளோ பேரும் இருந்தும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஊரக வளர்ச்சித்துறை, சுகாதாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், இவ்வளோ பேர் இருக்கும்போது இவ்வளோ பெரிய மாநிலத்தில் 8 கோடி மக்கள் வாழ்கிற இந்த மாநிலத்தில் ஒரு கேரளா அரசாங்கத்தில் கேரளாவிலேருந்து கழிவு கொண்டு சர்வசாதாரணமாக கொட்டிட்டு போகிறான். 1 நாள் 2 நாள் இல்லை, பல ஆண்டு காலமாக கொட்டிக்கிட்டு இருக்கிறான். இதை கண்காணிப்பதை விட இங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை இருக்குது? இதை கண்காணிப்பதை விட இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும் என்ன வேலை இருக்கிறது? அப்போ எல்லாரும் லஞ்சம் வாங்குறீங்களா? எல்லாம் காசு வாங்கிட்டு கொட்ட விடுறீங்களா? என் பேர் சந்தானம் சார். இங்கே உள்ள ஃபார்மில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் ஃபார்முக்கு சொந்தமான இடத்துல இதேமாதிரி மருத்துவ கழிவுகள், பாலித்தீன் கவரு, ஹோட்டல் கழிவுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுக்கு மேலே எப்போ எடுக்கிறாங்கிறது தெரியல. உங்கள் மூலமாக உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் சார். இது எவ்வளோ நாளாக அந்த மாதிரி நடக்குது? கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்கு சார். 1 மாதம் நடந்துட்டு இருக்கு. கோடையிலே தட்டுறாங்க சார். கோடையிலே தட்டுறாங்க. 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் தட்டுறாங்க. அப்படியா? ஆமாம். இப்போ இது தச்சமிங்கிறது அங்கெல்லாம் தட்டு 2 மாதத்துக்கு பூர்ணம் குறையாது. கோடையிலே தட்டி இருக்காங்கல்ல. இதுல இப்போ உங்க ஆடு மாடுலாம் இந்த கழிவு மேய்ச்சிட்டு பார்த்தோம். மாடு பூரா மாடு திங்கி
மாடு திங்கு. மாடு திங்கிறதுனால தான் இங்கே நிற்கிறாங்க. நீங்க எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ பேட்டை சுத்தமல்லி ஸ்டேஷனில் பண்ணியிருக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்து யூனியன் தலையாட்டு பண்ணியிருக்கோம், விஓ தலையாட்டு பண்ணியிருக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் சிஎம்சிலுக்கு அனுப்பியிருக்கோம். சிஎம்சிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு அவள் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம், வந்து விசாரி பண்ண சொல்லியிருக்காங்க. சிஎம்சிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 15 நாள் ஆச்சு சார். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தோராயமாக எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதத்துக்கிட்ட ஆகுது சார். 1 மாதம் ஆயிடுச்சு. சரி, இப்போ அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தட்டியிருக்காங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணது எப்படி தட்டியிருக்காங்க? கம்ப்ளைண்ட் பண்ணவரை தான் நிறைய நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது நிறைய தட்டியிருக்காங்க. இது வந்து எங்க இருந்து வரலான்னு சந்தேகப்படுறீங்க? இந்த கழிவு எல்லாமே கேரளா தான் சார். எனக்கு நிறைய ஆமா, அதுல நம்ம பார்த்ததுல அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் பேர்லாம் இருக்குது. திருவனந்தபுரம் ரீஜனல் கேன்சர் சென்டர் மெயினா இருக்குது. நிறைய இருக்குது. இப்போ அங்க பரபரப்பாகி செய்தியா மாறி ஊடகங்கள் செய்தி வெளிவந்த உடனே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புகார் கொடுத்துருக்கு. வேற எந்த கட்சியும் கொடுக்கல. எல்லா கட்சியிலையும் சுற்றுச்சூழல் அணி, சூசு அணி அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த சூசு அணி எதுக்கு வச்சிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி திருநெல்வேலி சுத்தமல்லிக்கு பக்கத்தில், பேட்டைக்கு பக்கத்தில், பாப்பாக்குடிக்கு பக்கத்தில் குப்பைகளை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன பிறகு மாவட்ட ஆட்சியருடைய ஒப்புதல் அடிப்படையில் இப்பொழுது சுத்தமல்லி காவல்துறை வழக்கு பதிவு இருக்குது. சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த குப்பை கொட்டப்பட்ட இடத்துல ஒரு நாள் கொட்டப்படலை, 1 மாதமாக கொட்டப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே சிஎம் செல் உடனடியாக சிஎம் செல்லில் போய் புகார் அளிச்சுட்டா உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிஎம் செல்லுக்கு இதே சுத்தமல்லியை சார்ந்த ஒருத்தர் அவருடைய இடத்துல கொட்டப்படுதுன்னு சொல்லி அவர் புகார் கொடுத்துருக்காரு. சுத்தமல்லி ஸ்டேஷனில் திருநெல்வேலி பக்கத்தில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகுதான் அதிகமாக கொட்டுறான். நீ என் பேரை சொன்னியா, பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டின்னு சொன்னியா, அண்ணா உங்கள் பேரை சொன்ன பிறதாண்ணா அதிகமாக அடித்தான் அப்படிமால. அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்த பிறகு தான் அதிகமாக கொடுக்குறான். புகார் கொடுக்குறான், நீ கொஞ்சம் நிறைய கொட்டிட்டு போ அப்படின்னு போலீஸ்காரங்களே சொன்னாங்களா? இப்போ போலீஸ்காரங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது. போலீஸ்காரங்களை காசை வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல கொட்டு, ஏன் எல்லைக்கு உட்பட்ட பகுதி நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் தான் ஏன் பாதிக்கப்படுது, உன் தலைமுறை தானே பாதிக்கப்பட போகுது. வேடிக்கை பார்க்குறவன், காசு வாங்குறவன் இது சர்வசாதாரணமாக கொட்ட முடியாது. லஞ்சம் கொடுக்காம, லஞ்சம் அங்கே பரிமாறப்படாமல், எவனுக்கோ காசு அடிக்காமல் கேரளாவிலேருந்து இவ்வளோ துணிச்சலோடு இந்த கழிவுகளை கொட்ட மாட்டான். அந்த கழிவுகளை பார்க்கும் போதே நமக்கு அருவருப்பாக இருக்குது, வாந்தி வருவது போல இருக்குது. அவ்வளவு கேவலம். ஏங்க, ஒரு மாதம் 2 மாதம் அழுகி போன கோழி கறி இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? புழு பூத்து புழுவாக இருக்கும். அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போக முடியுமா? சாதாரணமாக கோழி கடை பக்கத்துலேயே கிராஸ் பண்ணி கூட நாரும். கோழிக்கறி, கெட்டுப்போன கோழிக்கறி, கெட்டுப்போன மாட்டுக்கறி, கெட்டுப்போன மனித உறுப்புகள், அதாவது இந்த பிறந்த குழந்தை, குறை மாதத்தில் பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது மாதிரியான குழந்தை. அப்புறம் இந்த மெட்டர்னிட்டி வேஸ்ட்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறப்பின் போது வரக்கூடிய கழிவுகள், உடல்லேருந்து வரக்கூடிய, கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள், இந்த கழிவுகள்லாம் கொண்டு பேசும்போதே வாந்தி வருது எனக்கு. இந்த கழிவுகள்லாம் கொண்டு கொட்டுறாங்க தரையில். இதை தமிழர்கள் சுவாசிக்கிறாங்க. ஆடு மாடு அது பக்கத்தில் போகுதுன்னா நிப்பாட்டுப்பா, உண்மையிலே வாந்தி வருது. இதை சுவாசிக்க முடியுமா? இதை பார்க்க முடியுமா? எவ்வளவு அருவருப்பாக, எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. இதை நீங்கள் சுத்திகரிக்கணும், சுத்தப்படுத்தணும். அதுக்கான வசதிகளை அந்தந்த மருத்துவமனைகளை வச்சுருக்கணும். இல்லை இந்த வேஸ்ட்டை அந்த பகுதிகளில் அதுக்கான சுத்திகரிப்பு நிலையங்களை வச்சுருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டில் கொண்டு நீ குப்பையை கொட்டு போனால் தமிழ்நாட்டை நீ எப்படி பார்க்குற? எப்படி அவன் நினப்பான்? முதல்ல 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் காசை வாங்கிக்கிட்டு எவனோ எதையோ கொண்டு கொட்டுன்னு விடுறீங்களடா. நீங்கள்லாம் இந்த நிலத்தினுடைய மக்கள் தானா? நீங்கள் எவனோ ஒருத்தன் வாங்கியிருக்கான், அவன் போலீஸ்காரன் வாங்கினானா, இல்லை சுங்கச்சாவடியில் வாங்கினானா, இல்லை தாசில்தார் வாங்கினானா, இல்லை விஏஓ வாங்கினானா, அம்புட்டு பயலும் திருட்டு பயலுங்க. இந்த அம்புட்டு பயல்களையும் இந்த குப்பைக்கு பக்கத்தில் ஒரு நாள் டெண்டு போட்டு உட்கார வச்சா தெரியும் இது எவ்வளவு கேவலமாக இருக்கும்னு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் வீட்டு வாசலில் எவனாவது ஒருத்தன் ஒரு குப்பையை கொண்டு கொட்டிடட்டும், குண்ட சட்டத்தில் உள்ள போய் வழி 1 வருஷம் வெளியே வரவே முடியாது. அமைச்சர்மார் வீட்டு வாசலில் கொண்டு போய் எவனா குப்பையை கொட்டியிருக்க பார்ப்போம், தூக்கி உள்ளே வச்சுருவாங்களா, அடித்து ஆழகால கையை காலை முறிச்சு போட்டுருவாங்க. ஆனால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய விளைநிலங்களில், நீர்நிலைகளில், தாமிரபரணி ஆற்றில், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில், வாய்க்கால்களில், ஏரிகளில் எந்த குப்பையும் எவனும் கொட்டான். ஆற்றுக்குள்ளே கொண்டு குப்பையை கொட்டிங்களடா, அயோக்கிய பயிர்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? உங்கள் தலைமுறை விளங்குமாடா? உங்கள் குடும்பம் விளங்குமாடா?
உங்களுக்கு கை காலில் குஷ்டம் வந்துடாது? அதுவும் இரவு நேரங்களில் மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, இந்த மாதிரி மழை காலங்களில் அதிகமாக எந்த ஆறு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுதோ அந்த ஆற்று பக்கத்தில் இடத்த வாங்கிட்டு, இல்லை அந்த ஆற்று பக்கத்தில் கூடிய ஏதாவது ஹோட்டல்ஸு அதை கரெக்ட் பண்ணிடுறது. கரெக்ட் பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து ஹோட்டல் வேஸ்ட் மாதிரி கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே கொட்டி விட்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படும் போதே நமக்கு வந்து அவ்வளவு கோபம் வருது. இதை யார் தடுத்திருக்க வேண்டும்? மாநில சுயாட்சி பேசுகிறீங்க, மாநில தன்னாட்சி பேசுகிறீங்க, மாநில உரிமை பேசுகிறீங்க. மாநில உரிமை என்பது மத்திய அரசு கேட்குறது மட்டும்தானா? பக்கத்து மாநிலத்திலேருந்து தண்ணி வாங்கி தர வக்கு கிடையாது. பக்கத்து மாநிலத்திலேருந்து முல்லைப்பெரியாறு அணையில் சமீபங்கு நீரை வாங்கி தர வக்கு கிடையாது. ஆனால் குப்பையை மட்டும் வாங்கி தருவீங்களா? முல்லைப்பெரியார் தண்ணி வாங்கி தர மாட்டீங்க, காவிரி தண்ணி வாங்கி தர மாட்டீங்க. ஆனால் குப்பையை மட்டும் கொடுப்பீங்க, கழிவுகளை கொடுப்பீங்க, கழிவுகளை வாங்கி தருவீங்க. இல்லை எதுவும் டீல் போட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரளா முதலமைச்சரும் டீல் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஒப்பந்தம் இருக்கா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சம்பந்தப்பட்டவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு சம்பந்தப்பட்டவன் கேரளாக்காரன் எடுப்பதை விட தமிழ்நாட்டுக்காரன் எடுப்பதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் தான் அங்கே போய் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் அதிகாரிகளை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் எடுத்து அங்கேருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறான். கொட்டப்படுவது கேரளாவின் குப்பை, ஆனால் கொட்டுகிறவன் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்காரனாக இருப்பதான் வாய்ப்பு அதிகம். நீங்கள் தேடி பிடிச்சி போனால் அங்கே நிறைய ஆட்கள் வந்து இந்த ஆளுங்கட்சியுடைய சார்புடைய ஆட்களே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் முறையாக ஆய்வு செய்து சிசிடிவிகளை பார்த்து நீங்கள் முழுமையாக நடவடிக்கை வந்து ஒரு இந்த 3 பேரோட வழக்கு போடுறது, 3 பிரிவுகளில் போடுறதுலாம் முடியாது. சம்பந்தப்பட்ட அத்துணை பேர் மீது வழக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட கேரளாவுடைய மருத்துவமனை மீது வழக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த சுங்கச்சாவடியில் தூங்கி கொண்டிருந்துக்கிட்டு சுங்கச்சாவடி வரக்கூடிய காசுக்காக, அற்ப பணத்துக்காக இந்த லாரிகளை, குப்பை லாரிகளை, கழிவு லாரிகளை வந்து அனுமதிக்கிற அந்த சுங்கச்சாவடி காவல்துறை மீதும் தமிழக அரசு சரியான முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து கழிவுகள் கொட்டப்படுவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்காங்க. அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் மிகப்பெரிய எல்லை முற்றுகை போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அறிவிச்சிருக்காரு, கேரளாவிலிருந்து கழிவுகளை கொட்டுவதை நிறுத்தவில்லை என்றால் என் தலைமையில், அதாவது அண்ணாமலை தலைமையில் மிகப்பெரிய அளவில் இங்கிருந்து கழிவுகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கேரளாக்குள்ளே போவோம், கேரளாவில் கொட்டுவோம். அவன் குப்பையை கொட்டான்னு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாமளும் அதே வேலையை பார்த்தா அவன் பண்ணுறது நார வேலைனா நம்ம பண்ணுறது நரக வேலையா? ஒருத்தர் நம்ம மேலே துப்பிடுறாங்க, துப்பியை பார்த்து துப்பியாங்க, அதுக்கு நீ துப்பிட்டு நானும் துப்ப முடியுமா? துப்புன்னு அப்போ துப்பி சண்டை போடுதான், துப்பி சண்டையாக மாறிடும். அது இதுவா? இது ஒருத்தன் கெட்ட வார்த்தை நாமளும் திருப்பி திட்டுறது. அடித்தா திருப்பி அடிக்கலாம், அது கூட கெட்ட வார்த்தை திருப்பி கெட்ட வார்த்தை திட்டலாம். அதுக்குன்னு குப்பையை போட்டாங்கிறதுக்காக நம்மளும் குப்பையை கொட்டினா அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கேரளாவிலையும் பாஜக கட்சி இருக்குல்ல, அங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி கேரள எல்கையில் நிப்பாட்டி அவங்கள்ட்ட சொல்லி கேரளாவுடைய கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இதை ஏற்படுத்துங்க, பயணத்தை ஏற்படுத்துங்க. அங்கே இருக்க போராட சொல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய சட்டசபையில் பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக அழுத்தம் கொடுக்க சொல்லுங்கள். பினராயி விஜயன் போய் ஒரு மனு கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்து அதன் மூலமாக சட்ட ரீதியாக நிறுத்துவதற்கு என்ன வழியோ அதை செய்யாமல் நீ குப்பையை கொட்டா நானும் குட்டுங்கிறது, அவன் ஒரு குப்பைனா நீயும் குப்பனா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி